வங்கக்கடலில் புயல் உருவாவது குறித்து அடுத்த 3 நாட்களில் தெரியவரும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் அமுதா, தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் 17 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து 23, 24 தேதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய வானிலை ஆய்வுத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்லையும் வடகிழக்கு பருவமழை இயல்பிலிருந்து அதிகமாகத்தான் நம்ம கணிச்சிருந்தோம். இயல்பான மழையளவு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலுக்கு இந்த வடகிழக்கு பருவமழைன்னு பார்த்திங்கன்னா அது 44 சென்டிமீட்டர். இந்த முறை ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான இயல்பு மழை 17 சென்டிமீட்டர் தமிழகத்திற்கு. இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அது 14 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்கும். அது இயல்பிலிருந்து 58% அதிகம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அமுதா தெரிவித்தார். அது புயலாக உருவாகுமா என்பது அடுத்த 3 நாட்களில் தெரியவரும் எனவும் அவர் கூறினார். வங்கக்கடல் பகுதி, தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியராக தெரிய வரும். 18 மாவட்டங்களில் நாளையும் 7 மாவட்டங்களில் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தெரிவித்தார். 21ஆம் தேதி காலைக்குள் மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அமுதா அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.